ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் டாபிக். என்ன பார்க்க போனா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் தனுஷ்னாவோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர் தொழில் டேரக்டர் விக்னேஷ் ராஜ் கூட தனுஷ்னா படம் பண்ண போகிறாங்க சொல்லியிருப்போம். ஸோ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ப்ரொடக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு தனுஷ்னாக்கு சேலரி வந்து கிட்டத்தட்ட 50 கோடிக்கு மேலே கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா வந்து லைக் 50 crore சேலரி வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கல. இது வந்து இளையராஜா சார் பயோபிக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி ப்ரொடக்ஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ப்ரைம் மெர்க்குரி வந்து சொல்லியிருப்பாங்க, நான் தனுஷ்னாக்கு வந்து 50 கோடி சேலரி தரோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ தனுஷ்னாக்கு வந்து ஆக்சுவலாக வந்து சேலரின்றது வந்து டிமாண்ட் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 கோடியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து லைக் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே 50 கோடி தான் மொத்தமாக பட்ஜெட்டு. அதில் வந்து 15 கோடி தனுஷ்னா சேலரி வாங்கி படம் பண்ணியிருப்பாங்க. ஸோ தனுஷ்னா வந்து டிமாண்ட் வைக்கல. டிமாண்ட் வச்சா இன்னொரு தனுஷ்னோட சேலரி 100 கோடி கிட்ட போயிருக்கும். டிமாண்ட் வைக்கல. பட் நிறைய ஆக்டர்ஸ் வந்து டிமாண்ட் வச்சு 100 கோடி கிட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் சூப்பர் ஸ்டார் விஜய் சார், விஜய் சாராக இருக்கட்டும் சார், எல்லாமே வந்து டிமாண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ 100 கோடிக்கு பேசிக் சேலரியாக வச்சிருப்பாங்க. பட் அதுக்கான ப்ராஃபிட்டும் பயங்கரமாக எடுத்துருவாங்க. 100 கோடி போட்டால் 200 கோடி 300 கோடி அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு இருக்குது. ஸோ அதனால வந்து கன்ஃபார்மாக தாராளமாக போடலாம் அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. ஸோ தனுஷ்னாக்கு வந்து ஆக்சுவலாக வந்து தனுஷை வச்சு படம் பண்ணுறவங்க யாருமே லாஸ் ஆனதே கிடையாது. அதான் உண்மையான விஷயம். நீங்கள் ப்ரொடியூசர்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷை வச்சு படம் பண்ணால் சந்தோஷமாக படம் பண்ணுவாங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். லைக் நீங்கள் வந்து ஒரு 50 கோடி சொன்னாலும் படம் நடிப்பார், 25 கோடி சொன்னாலும் படம் நடிப்பார், 10 கோடி சொன்னாலும் படம் நடிப்பார். அவர் வந்து பேஷனேட் ஆஃப் ஆக்டிங். லைக் எப்படின்னா ஒரு நடிகன் வந்து மாஸ் கமர்ஷியல் ஃபிலிம்லாம் கொடுக்க மாட்டார். அந்த கதைக்களம்க்கு ஏற்ற மாதிரி அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கிட்டு அதை வந்து பர்ஃபெக்டாக முடிச்சு தருவார். காசு பணத்துக்காக பண்ண மாட்டார். பேஷனேட் ஆஃப் ஆக்டிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிடிச்சி பண்ணுறாரு, அதனால தான் விரும்பி பண்ணுறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ படம் கமிட்மெண்ட்டாக இருக்காரு. ஸோ ஹிந்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தனுஷ்னா கூப்பிட்ற ரீசன் வந்து என்னென்னா தனுஷ்னா வந்து லைக் மணிக்காக ஒர்க் பண்ண மாட்டார், பேஷனுக்காக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ தனுஷ்னாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் தனுஷ்னா எவ்வளோ சேலரி வாங்கியிருப்பார். லைக் 2024 தனுஷ்னா வந்து கேப்டன்லேருந்து, ராயன் திரைப்படத்துலேருந்து, குபேரா திரைப்படத்துலேருந்து, நீக்கு வந்து தனுஷ்னாவோட ஒன் பாஸ் ஃபிலிம்ஸோட ப்ரொடக்ஷன். ஸோ அதை விட்டுருங்க. ஸோ இது வரைக்கும் தனுஷ்னாவோட ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சேலரி வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னோட பேசிக் சேலரியாக வந்து பார்த்தீங்கன்னா 45 to 50 crores கிட்ட இருக்குது. ஸோ 50 கோடி இப்போது ராயன் திரைப்படமும் சரி, குபேரா திரைப்படமும் சரி, சன் பிக்சர்ஸாக இருக்கட்டும் சரி, ஸோ எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 120 கோடி கிட்ட ஒரு வருஷத்துக்கு மட்டும் தனுஷ்னா இந்த வருஷத்தில் மட்டும் சேலரி வாங்கியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.